श्रीशैलेशदयापात्रं दिवक्यादिगुणानं यदुल्पुज यदेन्द्र प्रणवन्दे रमजां मातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मे व्योमोदस्सराणि नायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये माता पिता योधने स्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्नकुलपतेर्वगलाभिरामं श्रीमत्तदङ्करिं प्रणमामि मूर्ता भूतं सरस्य मगधाव्यपट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्परागसुमनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमणदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वस्वममर्वन्द्यं रङ्गनाथस्य साक्षात् तिजुकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि मिन्नार्तळमதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கிழமையினர் சேரும் வழியிருத்தோம் நெஞ்சுமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்று எடிய சங்கம் அடித்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டதின் தோல் மணிவண்ணா உன் செவடி செவிதிற்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவா என் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா அரசோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படிப்போல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியும் பல்லாண்டி பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை விழிபுத்தூர் விட்டேசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நம்மின்றுரைப்பு நமோ நாராயணாய் வென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்த 71 பல்லாண்டே ஆண்டால் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நம்முடைய ஆச்சாரிய பெருமக்களாலும் ஆன்றோர்களாலும் அனுபவிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் 102வது நாம் காண இருப்பது சார்புஜாநாத் கோயில். சார்புஜம் என்றால் 4 கரங்கள் என்ற அர்த்தம். சார்புஜாநாத் கோயில் இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் பூண்டி என்ற நகரில் அமைந்துள்ள ஒரு பழமையான கோயிலாகும். இந்த கோயிலின் பிரதான தெய்வமாகிய மகாவிஷ்ணு 4 கரங்கள் கொண்ட வடிவமான சார்புஜநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. மேலும் இதனுடைய வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் ஆன்மீக சூழலுக்காக இது சிறப்பாக அறியப்படுகிறது. இது பூண்டி மாவட்டத்தில் உள்ள பக்தர்களுக்காக ஒரு முக்கியமான ஸ்தலமாகும். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மற்றும் பகோத்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தருகின்றார்கள். பகோத்சவம் என்பது 500 ஆண்டுகளாக ஹோலி பண்டிகையின் போது இங்கு ஏற்பாடு செய்யப்படும் ஒரு வகையான கொண்டாட்டமாகும். இந்த கோயில் பூந்தியின் பழைய நகரில் உள்ள திலக் சவுக் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த மாவட்டத்தை தலைமையகத்தை கொண்டு சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. உள்ளூர் மக்களின் கூற்றின்படி இந்த கோயில் கிபி 1242 முன்பு கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில் என்றும் சரணேஸ்வரர் மகாதேவ கோயில் என்று அழைக்கப்பட்டதும் என்றும் இதற்கு பிறகு கிபி 1569 ஹடா சவுகான் மன்னர் ராஜா கூர்ஜன் சிங் சவாய் பாதப்பூரில் உள்ள ராதம்பூர் கோட்டையிலிருந்து சார் பூஜாவின் சிலையை இந்த கோயிலில் பிரதிஷ்டை செய்தார். மேலும் சிவனின் பழைய சிலை கோயிலுக்கு வெளியே உள்ள மண்டபத்தில் வைக்கப்பட்டது. உள்ளூர் மக்களின் கூற்றுப்படி மன்னர் ராஜா கர்ஜன் சிங்கின் கனவில் சார்புஜநாத்தே இந்த கோயிலின் சிலையை வைக்குமாறு அவருக்கு கட்டளையிட்டார் என்றும் கூறப்படுகிறது. இந்த கோயில் இந்து கட்டடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். இதில் உள்ள சிக்கலான சிற்ப வேலைப்பாடுகளும் பாரம்பரிய வடிவமைப்பு கூறுகளும் உள்ளன. 4 கரங்களுடன் மகாவிஷ்ணுவை குறிக்கும் சார்புஜநாத்தின் சிலை ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கோயில் வளாகத்தில் ஒரு கர்ப்ப கிரகமும் பக்தர்கள் பிரார்த்தனை மற்றும் சடங்குகளாக கூடும் ஒரு திறந்த வெளிமுற்றமும் உள்ளது. இக்கோயிலுடைய சம்பிரதாயப்படி இங்கு ஜென்மாஷ்டமி மற்றும் ஹோலி ஆகியவை மிக முக்கியமான கொண்டாட்டங்களாக கொண்டாடப்படுகின்றன. ஏகாதசி மற்றும் மகாவிஷ்ணுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பிற மங்களகரமான நாட்களிலும் பக்தர்கள் வருகை தருகின்றனர். இங்கு தினமும் ஆர்த்தி மற்றும் பஜனை செய்யப்படுகிறது. கோயிலின் பூஜாரியின் கூற்றுப்படி ஹோலி பண்டிகையின் போது நடைபெறும் ஒரு வகையான கொண்டாட்டமான 10 நாள் நீண்ட மகோத்சவம் மற்றும் குலால் கொண்டு கொண்டாடப்படுகிறது. இந்த கொண்டாட்டத்தின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தருகின்றனர். உள்ளூர் மக்களின் கூற்றுப்படி கோயில் கட்டடம் நீண்ட காலமாக பழுது பார்க்கப்படவில்லை. மழைநீர் சொட்டுவதால் கோயிலின் உள்ளே உள்ள சுவர்கள் கருப்பாக மாறியுள்ளன. கூரை இழந்து விடக்கூடும் என்று அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இருப்பினும் 2024ஆம் ஆண்டில் ராஜஸ்தான் அரசு சார்புஜநாத் கோயிலை ஒரு புனித யாத்திரை தலமாக அறிவித்து மேம்படுத்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை கூறி சார்புஜநாத்துடைய அருளை நாம் வேண்டி வணங்கி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம்.
சத்குரு மகாராஜுக்கு ஜெய, ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்து நாம் சேரி அருளாதே இறைவான் ஈதாராய் பரையேலோ ரம்பாவாய் இறைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவும் உனக்கே நாம் ஆட்சியோம் மற்ற நம் காமங்கள் மாற்றையிலோ ரம்பாவாய் செங்கன் திருமுகத்தை செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறும் ரம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.